ஹலோ ஆல். இந்த கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம்னா அதே தான், ஸ்பீடு மேக்ஸ். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னா சிம்பிளிஃபிகேஷன் 5, குவாட்ராட்டிக் 5, அப்ராக்சிமேஷன் 5, நம்பர் சீரிஸ் 5, ராங் நம்பர் 5 இதை தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 2 விஷயம் சொல்லிடுறேன். லாஸ்ட்டில் ஒரு சர்ப்ரைஸ். இந்த வீடியோ கீழே லாஸ்ட்டில் ஒரு சர்ப்ரைஸ். சரிங்களா? லாஸ்ட்டில் ஒன்று சொல்லிடுறேன், ஒரு சர்ப்ரைஸு. இது வந்து தனியாக வீட்டில் படிக்கிறீங்கல்ல, அவங்க எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி ஒரு சர்ப்ரைஸ். சரிங்களா? அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மெயின்ஸ் லெவலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்ட்டுலாம் யோசிக்கிறீங்கல்ல, அவங்களுக்காக ஒரு சர்ப்ரைஸு. சார் சர்ப்ரைஸ்னால் எதுவும் விற்க போகிறேன்னு நினச்சிடாதீங்க. நிறைய பேர் இப்போ சர்ப்ரைஸ்னால் என்ன நினச்சிருவாங்கன்னா, இதை வந்து உங்களுக்கு ஆஃபரில் கொடுக்குறோன்னு விற்கிறோன்னு நினச்சிருவாங்க. நாங்கள் விற்கிற வேலையெல்லாம் இங்கே பண்ணல சார். இங்கே நமக்கு பிஸ்னஸ் கிடையாது. நம்ம யூடியூப்பை பிஸ்னஸாக பார்க்குறதில்ல. சரிங்களா? நம்ம இதை கொஞ்சம் உங்களுக்கு எளிமையான மாணவர்களுக்கும் போய் சேரணுன்றக்காக தான் இங்கே கண்டென்ட் போடுறோம். சரிங்களா? ரைட். அதுக்கும் அடுத்து சரிங்களா, இந்த செஷனில் பர்டிகுலராக இந்த செஷனில் இது ரொம்ப முக்கியம், ஓட்டி விட்றாதீங்க. பர்டிகுலராக இந்த செஷனில் நான் ஒரு 1 மிஸ்டேக் இல்லை 2 மிஸ்டேக், புரியுங்களா, நான் பண்ணிடுவேன். சம்மில் ஒரு மிஸ்டேக்கோ இல்லை 2 மிஸ்டேக்கோ பண்ணிடுவேன். எதுக்காக இதெல்லாம் பண்ணுறோம் அப்படின்னா, நீங்கள் தூங்காமல் இருக்கீங்களான்றது பார்க்கறதுக்காக தான். சரிங்களா? நிறைய பேர் வீடியோ மட்டும் பார்த்துட்டு இருப்பாங்க, ரொம்ப கேர்ஃபுல்லாக உன்னிப்பாக கவனிக்க மாட்டாங்க. அதுக்காக தான் இதில் ஒரு மிஸ்டேக்கோ 2 மிஸ்டேக்கோ நான் பண்ணிடுறேன். உங்களால் முடிஞ்சிச்சு அப்படின்னா அதை கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா, ஃபஸ்ட் அட்டம்ப்டே கண்டுபிடிச்சிங்க, கமெண்ட்டில் பண்ணுங்கள். நிறைய பேர் அறிவாளித்தனமாக போய் கமெண்ட் பாக்ஸில் என்ன விட்டுருக்காங்கன்னு பார்த்துட்டு அப்புறம் கமெண்ட் கண்டுபிடிக்காங்க. சரிங்களா? நான் ஒரு மிஸ்டேக்கோ 2 மிஸ்டேக்கோ வேணும்னே எனக்கு தெரியும் நான் அதை தப்பு பண்ணிட்டேன் அப்படின்ட்டு. ஆனால் நான் உங்களுக்கு எங்கே தப்பு பண்ணுவேன், ஏது தப்பு பண்ணுவேன்னு தெரியாது. ஆனால் ஏதோ ஒரு கொஸ்டின் மொத்தம் 5 பேர். யார்? சிம்பிளிஃபிகேஷன், அப்ராக்சிமேஷன், நம்பர் சீரிஸ், ராங் நம்பர், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா குவாட்ராட்டிகேஷன். எல்லாத்துலையும் 4 கொஸ்டின் இருக்கும். மொத்தம் 20 கொஸ்டின் இருக்கும். 20 கொஸ்டினில் ஒரு மிஸ்டேக்கோ 2 மிஸ்டேக்கோ ஏதோ ஒன்று பண்ணிடுவேன். சரிங்களா? 3 மிஸ்டேக் கூட பண்ணலாம். சரிங்களா? இல்லை மிஸ்டேக்கே கூட இல்லாமல் கூட இருக்கலாம். ஆனால் நீங்கள் கமெண்ட் பண்ணிடுங்க. சரிங்களா? கண்டுபிடிச்சா கமெண்ட் பண்ணுங்கள். பெரிய ஆளான்னு பார்த்துக்கோம். நேற்று ஒரு ஹோம்ஒர்க்கு சரிங்களா, நேற்று ஒரு ஹோம்ஒர்க் இருந்துச்சு, அந்த ஹோம்ஒர்க்கு சால்வ் பண்ண போவோம். இது கஷ்டம்னு போட்டிருந்தாங்க. சரிங்களா? இந்த கொஸ்டின் எப்போ கஷ்டம் ஆகும் அப்படின்னா, ஸ்கொயர் தெரியாது. இது ஒருத்தர் வந்து மெசேஜ்லாம் போட்டிருந்தார், சார் ஸ்கொயர் தெரியல சார், அதனால் வந்து எனக்கு இது கஷ்டமாக தெரியும் சார் அப்படின்னு சொல்லியிருந்தார். நான் அவர் தப்பு சொல்லலை, ரொம்ப ரொம்ப நல்லது. டெலிகிராமுக்கு வந்து மெசேஜ் போட்டிருந்தார், அது எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிடுங்க சார் மறக்காமல் அப்படின்னாரு. சார் எப்பயுமே அப்ராக்சிமேஷனில் உங்களுக்கு ஸ்கொயர் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப கஷ்டமாக தெரியும். ஏன் கஷ்டமாக தெரியும்னா, நமக்கு வேல்யூ முடிக்க முடியாது, வேல்யூவை பிடிக்க முடியாது. நான் அதுக்கு தான் என்ன சொல்லுவேன்னா, எப்பயுமே நான் பண்ணேன் நான் படிக்கும்போது நீங்களும் அதை பண்ணிக்கங்க. அப்ராக்சிமேஷனில் வேல்யூ ஸ்கொயர் வேல்யூ தெரியலனா இதை 90% பேர் செய்ய மாட்டாங்க. தெரிஞ்ச ஸ்கொயராக தான் செய்வாங்க, தெரியாத ஸ்கொயர்னா செய்ய மாட்டாங்க. சரிங்களா? இதை ஸ்கிப் பண்ணுவாங்க. நம்ம அந்த 10% பேராக இருக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும்னு தெரியுமா? சிம்பிளாக சொல்கிறேன், 60 வரைக்கும் படிச்சுக்க முடிஞ்சு, ஸ்கொயரில் 60 வரைக்கும் படிச்சுக்க முடிஞ்சு, அப்படியே அழகாக படிச்சிடலாம். 60 வரைக்கும் எப்பயுமே நம்மளால் படிக்க முடிஞ்சிடும். 50க்கு அப்புறம் 60 வரைக்கும் கரெக்டாக படிச்சிட முடியும். 60 வரைக்கும் படித்தாச்சு. சரிங்களா? 60 வரைக்கும் படிச்சு வச்சிட்டேன் நான், பிரச்சனை இல்லை அப்படின்னு இருக்கும். இந்த 61லேருந்து இந்த 90 வரைக்கும் தான் பிரச்சனை. 90க்கு மேலே ஈஸி. 91லேருந்து பார்த்தீங்கன்னா 91 இருக்கும், 82 இருக்கும். அதாவது இது டபுள் ஆயிருக்கும், 182 அப்படிங்கிறத அந்த 1 போயிடும், கேன்சல் ஆகிருக்கும். அதே மாதிரி 92 இருக்கும், இதை டபுள் பண்ணி இன்ட்டு 2 பண்ணிங்கன்னா என்னாச்சு, 184. அதில் 1 கேன்சல் ஆகி 84 ஆரம்பிக்கும். சரிங்களா? இந்த மாதிரி ஸ்டார்டிங் ஆரம்பிக்கிற 2 டிஜிட், ஸ்டார்ட் பண்ணுற 2 டிஜிட் மட்டும் கற்றுக்கணும். ஸ்டார்ட் பண்ணுற 2 டிஜிட் மட்டும் தெரியணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ இது 70னா யோசிக்கவே மாட்டேன், இது 84. ஏன் சார் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னா, சார் 70ன்னு ஸ்டார்ட் ஆகி பின்னாடி என்ன நம்பர் கொடுத்துருந்தாலும் சரி, எனக்கு இது 84 ஸ்கொயர்னு தெரியும் சார். அதே தான் நான் உங்களுக்கு சொல்லுவேன், எந்த நம்பர் ஆரம்பிக்கும், எந்த ஸ்டார்ட்டில் ஆரம்பிக்கும். இப்போ 61னா 37ன்னு ஆரம்பிக்கும். அடுத்து 38 போகுதுன்னா ஒன்று ஒன்றா தான் ஆட் ஆகுது. இந்த இது 38 போகும்போது எனக்கு 61 ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டாக வச்சுக்குவேன். 61 ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டாக வச்சுக்குவேன். 62க்கு 38 போகுது, 63க்கு 39 போகும், அடுத்து 64க்கு 40 போகும். இது எல்லாமே ஒன்று ஒன்றா போகும். இது எல்லாமே எனக்கு ரெஃபரன்ஸ் பாயிண்ட். புரியுதுங்களா? 61 37ன்னு வச்சுட்டேன்னா 38 கொடுத்து என்ன நம்பர் வேணாலும் கொடுத்து, நீ 74ன்னு கொடு, 84ன்னு கொடு, என்னன்னாலும் கொடுத்துக்கங்க. ஆனால் நான் என்ன போட்டுருவேன், 38ன்னு ஸ்டார்ட் ஆச்சா, இது 62வது ஸ்கொயரு அப்படின்ட்டு. புரியுங்களா? அடுத்து 65 42, 66 43, இந்த மாதிரி ஸ்டார்டிங் ஆகிறத மட்டும் மண்டைக்குள்ள வச்சுக்கணும். எப்பயுமே மண்டைக்குள்ள வச்சுக்கணும். மண்டைக்குள்ள வச்சா இந்த சம் ஈஸி. அப்படி இருந்தால் இந்த சம் ஈஸி சார் டக்குன்னு. அப்புறம் இன்னொன்று சொல்லியிருப்பேன், சார் இதில் ஸ்கொயரே நம்ம போடுறதுக்கான ஒரு ட்ரிக் இருக்குது, ஸ்கொயரே போடாமல் முடிச்சிடலாம் அப்படின்னு ஒரு வார்த்தை விட்டுருப்பேன். அந்த கிளாஸை பார்த்தீங்கன்னா, போன வீடியோ எடுத்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் டே 1ன்னு இருக்கும். அந்த டே 1ல் போய் பார்த்தீங்கன்னா ஸ்கொயரே போடாமல் இதை முடிச்சிடலாம் அப்படின்னு ஒரு பேசியிருப்பேன். என்ன ஸ்கொயரே போடாமல் எப்படி சார் முடிச்சிடலாம் அப்படின்னா, ஒன்றும் இல்லை சார், ஸ்கிப் பண்ணலாம். ஸ்கொயரே போடாமல் ஸ்கிப் பண்ணிட்டு போயிடலாம். சரிங்களா?
மூட நம்பிக்கைத்தனமாக யார் பேசினாலும் திட்டணும், நான் பேசினாலும் திட்டணும். சரிங்களா? ரைட், வாங்க போவோமா? இந்த கொஸ்டின் செய்வோம். டைம் ஆயிடுச்சு, கொஞ்ச நேரம் பேசியாச்சு, 5 நிமிஷம் பேசுகிறதே முடிஞ்சு போச்சு. சரிங்களா? இன்னைக்கு சனிக்கிழமை வேறு, லீவ் வேறு விட்டானுங்களா வேலை பார்க்குற இடத்துல, அதனால். சரிங்களா? ரைட், வாங்க. 33 இன்ட்டு 84 கரெக்டாக 70ன்னு ஆரம்பிக்குதா? 70ன்னு ஆரம்பித்தா 84 அப்படின்னு நம்ம தெரிஞ்சிடும். படிச்சிருங்க. சரிங்களா? அடுத்து 22ன்னு ஆரம்பிக்கும். 22னா பார்த்துங்க 47. இதெல்லாம் நீங்கள் முன்னாடியே படிச்சுக்கணும். இதெல்லாம் படிச்சுக்கணும். அடிக்கடி வரக்கூடிய நம்பர் 47. அடுத்து இங்கே 31ன்னு ஆரம்பிக்குதா? 31 எங்கே ஆரம்பிக்கணும்? இங்கே ஆரம்பிக்கணும். கரெக்டாக 56ன்னு ஆரம்பிக்கும். சரிங்களா? இன்ட்டு 56. இவங்க 2 பேர் ஒரு செட்டு, இவங்க 2 பேர் ஒரு செட்டு. ஈக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு 7 இப்படின்னு இருக்கும். கரெக்டாக? இதை நிறைய பேர் செஞ்சவங்களாம் கொஞ்சம் ஓட்டி விட்டு பார்த்துக்குங்கய்யா. டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. எக்ஸாம் டைமில் நான் கதை பேசினாலும் தப்புன்னு திட்டுங்கய்யா. சரிங்களா? நல்லது பண்ணாலும் நல்லதுன்னு பாராட்டுங்க, தப்பு பண்ணால் திட்டுங்க. சரிங்களா? அதான் நல்லது. ரைட்டு, அடுத்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்படி இருக்காங்களா, இப்போ இதுக்கு 2 மெத்தட் இருக்குது சார். ஃபஸ்ட்டு மெத்தடு, செகண்ட் மெத்தட்னு சொல்லித்தரேன். சரிங்களா? ஃபஸ்ட்டு மெத்தடு இது நான் செய்கிற மெத்தடு சொல்லித்தரல, காமனாக செய்வாங்கள்ல அந்த மெத்தட் சொல்லித்தரேன். சரிங்களா? காமனாக செய்கிறத விட கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும். இங்கே எக்ஸ் இன்ட்டு 7 இருக்கா? இந்த 7லாம் அடிச்சிருங்க. காமனாக 7 இங்கே அடிங்க. இங்கே அடிச்சிங்கன்னா இங்கே 8 இதுக்கு அடிச்சிக்கலாம். அடுத்து இங்கேயும் 7லாம் அடிச்சிங்கன்னா 12. 33 இன்ட்டு 12 48 இன்ட்டு 47 இன்ட்டு 8. இது ரெண்டுத்தையும் இது பண்ணால் இது வந்துடும் ஆன்சர். கரெக்டாக? இது பண்ணால் எக்ஸ் வந்து ஆன்சர் வந்துடும். அப்ராக்சிமேட்டாக தோராயமாக பண்ணாலும் சரி, இல்லை வேல்யூ எடுத்து பண்ணாலும் சரி. இப்போ 33 இன்ட்டு 12னா 360 போய் அதில் ஒரு 36 ஆட் பண்ணிக்கோங்க. 30ன்னு பண்ணிங்கன்னா 360, அதில் ஒரு 36 ஆட் பண்ணிங்கன்னா 396. அடுத்து 47 இன்ட்டு 8 சிம்பிளாக பண்ணுங்கள். 50 போயிருங்க. 50 இன்ட்டு 8 எவ்வளோ ஆச்சு? 50 இன்ட்டு 8 400. 50 இன்ட்டு 8 400. அதில் எவ்வளோ கம்மியாக இருக்குது? ஒரு 3 8 கம்மியாக இருக்கா? 47னா ஒரு 3 8 கம்மியாக இருக்கா? 3 இன்ட்டு 8 24. 24 கம்மி பண்ணிங்கன்னா எவ்வளோ ஆச்சுன்னா 24 கம்மி பண்ணிட்டா 376. இது ரெண்டுத்தையும் கேப் எடுத்தால் 20 ஆன்சர். சரிங்களா? 20 ஆன்சரு. இது வந்து இந்த அப்ரோச்சு. நான் இன்னொரு அப்ரோச் சொல்கிறேன். இது நான் எக்ஸாமில் நான் செய்யக்கூடிய அப்ரோச்சு. இது வரைக்கும் எழுதிடுவேன். இது வரைக்கும் எழுதிட்டு 7xன்னு எழுதிடுவேன். இது வரைக்கும் எழுதி முடிச்சுட்டு என்ன பண்ணிடுவேன்னா, இவர் 28 டேபிள் வருவார், இவர் 28 டேபிள் வருவார். 2 பேர் 28 டேபிள் வருவாங்கன்னு பார்த்தாலே தெரிஞ்சிடும். 56 2 மடங்கு 28ல், இவர் 3 மடங்கு 28ல். அப்படின்னும் போது நான் என்ன பண்ணிடுவேன், இவர் 56 மாற்ற ட்ரை பண்ணிடுவேன். இவர் 56 மாற்றனா 3ன்னு இருக்கவர் என்ன மாற்றுறேன், நான் 2ஆக மாற்றுறேன். கரெக்டாக? 56ன்னு இருக்கா, இவரையும் 56ன்னு மாற்றிட்டே ஈஸியாயிரும்ல எனக்கு மைனஸ் பண்ணுறதுக்கு. இப்போ இவர் 56ன்னு மாற்றிட்டா இங்கே 3ன்னு இருக்கவர் 2ஆக மாற்றினா, இங்கே 2ன்னு இருக்காருன்னா அவர் 3ஆக மாற்றணும். 2ன்னு இருக்கவரை 3ஆக மாற்றோம்னா நான் லாஜிக்காக பார்த்தா இவங்க 2 பேரும் 33 2னா 3ஆக மாற்றினா 46. இதெல்லாம் ரொம்ப அட்வான்ஸ்டு. நான் சொல்கிறதுனா இதெல்லாம் ரொம்ப அட்வான்ஸ்டு. நீங்கள் அந்தளவுக்கு தெரிஞ்சுக்க வேண்டாம். தெரிஞ்சுக்க விருப்பப்பட்டால் சந்தோஷம், நான் சொல்லித்தரேன் ரெடி. தெரிஞ்சுக்க விருப்பப்பட்டால் சொல்லித்தர ரெடி. இதெல்லாம் மேக்ஸில் உள்ளே பூந்து அடிக்கிறவங்க செய்கிறது. இது தெரிஞ்சுக்க விருப்பப்பட்டால் நல்லது. ரைட்டுங்களா? இப்படி போட்டோம்னா இது 2ன்னு வச்சிங்கன்னா 16. ஒரு 16 ஆட் பண்ணி விட்றீங்க. 16 ஆட் பண்ணி விட்டிங்கன்னா இங்கே பாருங்க 2 இன்ட்டு 3, இங்கேயும் 3 இன்ட்டு 2, 2 ஒன்று தானே. மாற்றிக்கிட்டோம். இந்த மாதிரி மாற்றிக்கிட்டு இந்த 56 இப்போ அடிச்சிருங்க. இப்போ அடிச்சிங்கன்னா 8. 56 காமனாக இருக்குமா? 56 காமனாக இருக்கிறத அடிச்சிட்டிங்கன்னா 8. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 49 இன்ட்டு 49 இன்ட்டு 8, இங்கே 47 இன்ட்டு 8. இதெல்லாம் பார்க்க தேவையில்ல. நம்ம கேப் எவ்வளவு? 2த்துக்கு இன்ட்டு 8 தான் இருக்கா? கேப் எவ்வளவு? 2.5 இன்ட்டு 8 தான் ஆன்சர். 2.5 இன்ட்டு 8 20 ஆன்சர். எப்படி பார்த்தாலும் ஆன்சர் போடலாம். சரிங்களா? டைம் வேஸ்ட் ஆயிடுச்சு கொஞ்சம், நிறைய ஹோம்ஒர்க் சம்லே. வாங்க அடுத்தடுத்து போமா, வேமா ஸ்டார்ட் பண்ணிடுவோமா? சார் தப்பு இருக்கும் சார், நிறைய தப்பு இருக்கும். அப்புறம் வந்து குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனை எப்படி வந்து சார் வந்து மாற்றினீங்க அப்படின்னு கேட்டாங்க. மேடம் மைனஸ் ப்ளஸ்ன்னு இருந்தால் ஒவ்வொரு கொஸ்டின் வர சொல்லிடுறேன். மைனஸ் ப்ளஸ்ன்னு இருந்தால் ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க, மேடம் மைனஸ் ப்ளஸ்ன்னு கொஸ்டினில் கொடுத்துருந்தாங்கன்னு வைங்களேன். இங்கே என்ன பண்ணிடணும் அப்படின்னா இங்கே ++ன்னு ஆன்சரில் போட்டுக்கணும். சரிங்களா? நீங்கள் ++ன்னு ஆன்சர் பண்ணணும். இப்போ இங்கே பாருங்கள், இந்த கொஸ்டினில் பாருங்கள் -+ன்னு இருக்குது. அப்போ ++ன்னு ஆன்சர் போடுங்க. ++ன்னு ஆன்சர் போட்டுக்கிங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 72 டேபிள்ஸ் தெரியணும். 9 8. அதே மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 15, இங்கே 8 7. சரிங்களா? இப்போ இதில் யார் பெருசாக இருக்கா? x > y. x > y. ரைட், அடுத்து போமா, கொஞ்சம் ஸ்பீடாக போகிறேன். ரைட், அடுத்து இங்கே மேலே என்ன வரும்? ++. அடுத்து கீழே என்ன வரும்? y² -7. அவ்வளோதான். எக்ஸ் தான் பெருசு. சார் என்ன சார் சொல்கிறீங்க எக்ஸ் பெருசுன்ட்டு? சார் இங்கே கீழே வேல்யூ இருக்கா? x + y, x + 7 ஹோல் ஸ்கொயர் = 2. ஹோல் ஸ்கொயர் இங்கிட்டு கொண்டு வந்துடுவீங்க, 0 ஆகிடும். கரெக்டாக? அப்போ என்னன்னா y + 7 = 0. இப்போ ஒய்யோட வேல்யூ என்னாச்சு? -7. ஒய்க்கு வேல்யூ என்ன வந்துருச்சு? மைனஸ் சிம்பிள் வந்துருச்சு. இவங்க 2 பேரும் ப்ளஸ் சிம்பிள் தான். எப்படி பார்த்தாலும் எக்ஸ் தான் பெருசாக இருப்பாங்க. சரிங்களா? ரைட், அடுத்து போமா. அடுத்து இங்கே வந்தால் என்னாச்சு? ++. அடுத்து இங்கே பாருங்க +, மைனஸ். இந்த மாதிரி +, மைனஸ்னு கொஸ்டினில் கொடுத்துட்டாங்கன்னு வைங்க. இதை அப்படியே உல்ட்டா பண்ணி எழுதிட்டிங்கன்னா வந்துடும். -+, இப்படி எழுதிக்கணும். -+. பெருசாக இருக்கவர்கிட்ட மைனஸ் போடணும். இப்போ இந்த நம்பர் பெருசு இல்லாமா? 256 16 16², 16. அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா என்னாச்சு? இதை பிரிக்கிற கஷ்டமாக இருக்குமா? டக்குன்னு என்ன பண்ணிடலாம்? 112 × 3ன்னு வச்சிடலாமா?
ஆமாம் 3ஆம் டேபிள் எடுத்துடலாம். 112 இன்ட்டு 3, 112 இன்ட்டு 3. இதை பார்த்தா என்ன தெரியுது? 16 7 16 7 21. கரெக்டாக வந்துருச்சு. 21 16. ஓகே ஓகே புரிஞ்சிச்சு. அப்போ யார் பெருசு? இவங்க கிரேட்டர் தான் ஈக்குவல் டு எக்ஸ் கிரேட்டர் தான் ஈக்குவல் டு ஒய். சார் டேபிள்ஸ் தான் சார், இதெல்லாம் முழுக்க முழுக்க டேபிள்ஸ். 112 பார்த்தனே 2 டேபிள் டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகணும். ஒன்று 14 8, இன்னொன்று 16 7. இவங்க 2 பேர் ஸ்ட்ரைக் ஆகணும். டக்குன்னு பார்த்தனே தெரிஞ்சிச்சு 16 × 8. இல்லைனா இந்த 336 டேரெக்டாக பார்க்கும்போது என்ன பண்ணலாம்னா 16 × 21, 320 + ஒரு 16 இருக்குது அப்படின்னு போடலாம். சரிங்களா? வாங்க. அடுத்து சார் இந்த மாதிரி மைனஸ் வந்துச்சுன்னா நேற்றே சொன்னல கேனாட் பி டிட்டர்மைன்ட். திருப்பி எக்ஸ்டெண்ட் பண்ணோம்னா இதுக்கு என்ன எழுதுனா ப்ளஸ் மைனஸ்னு வந்தால் என்ன சொன்னேன், அப்படியே உல்ட்டா எழுதணும்னா மைனஸ் ப்ளஸ் எழுதுவீங்க. திருப்பி என்ன இருக்குது? ப்ளஸ் மைனஸ் இருக்குது. அப்போ என்ன பண்ணுவீங்க? மைனஸ் ப்ளஸ் எழுதும். இந்த மைனஸோட இந்த ப்ளஸ் பெருசாக இருப்பார், இந்த மைனஸோட இந்த ப்ளஸ் பெருசாக இருப்பார். கேனாட் பி டிட்டர்மைன்ட் ஆன்சர். சரிங்களா? அடுத்து போமா. அடுத்து இங்கே இந்த கொஸ்டினுக்கு என்ன எழுதலாம்? இந்த கொஸ்டின் எழுதலாம். ஃபஸ்ட்டு சிம்பிள் எழுதிக்கிங்க, அப்புறமேட்டு கண்டுபிடிங்க. ஃபஸ்ட்டு ப்ளஸ்ஸு, இங்கே மைனஸு, அடுத்து என்னது? மைனஸு. சரிங்களா? இந்த மைனஸ் மட்டும் யாருன்னு கண்டுபிடிச்சா போதும். இப்போ 21, இப்போ என்ன எழுதலாம்? 7, இங்கே 3. ஓகேவா? ரைட்டு. அடுத்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்னாச்சு? 5 3. லாஜிக்காக பார்த்தா மைனஸில் இருக்கும்போது எக்ஸ் தான் பெருசாக இருக்காரு. எக்ஸு கிரேட்டர் தான் ஈக்குவல் டு ஒய். சரிங்களா? சார் தப்பு பண்ணுறேன்னான்னு பார்த்துட்டே வாங்க, நல்லா கேர்ஃபுல்லாக பார்த்துட்டு வாங்க, அப்போ தான் கண்டுபிடிக்க முடியும். இல்லை தப்பே கூட பண்ணாமல் நான் விட்டுருவேன் சில நேரத்தில். 18 இன்ட்டு, அதாவது எப்படி எழுதணும்னா இதை இவங்க 2 பேரும் மல்டிப்ளிகேஷன் இருக்காங்க. கீழே 918, இங்கே கீழே டிவைட் பை 34ன்னு வரும். நான் கீழே போகிறக்கு போல மேலே மல்டிப்ளிகேஷன் எழுதிக்கிறேன் 34ன்றதை. சரிங்களா? 34ங்கிறத மல்டிப்ளிகேஷன் எழுதிக்கிறேன். இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இருக்கா? ரைட். இங்கே போவோமா? 1, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 102 அப்படியே இருக்கா? இல்லை 1ன்னு போடக்கூடாதா? கரெக்ட் 1ன்னு போடக்கூடாது, 2ன்னு போடணும். ஏன்னா 9 டேபிள் அடிச்சிடலாம். 9 டேபிள் அடித்தோம்னா 1, இங்கே 0 2 இருக்குது, 108னே வருதே, என்னாச்சு? ஓகே 102. இது 34 டேபிள் தெரிஞ்சவங்க டக்குன்னு போட்டுடலாம். இது 1 இது 3ன்னு. ஏன்னா 30னா 90 + ஒரு 12 இது. அடுத்து இங்கே போட்டிங்க அடிச்சிங்கன்னா எவ்வளோ ஆச்சுன்னா 3க்கு 8. 34 டேபிள்லாம் படிக்க தேவையில்ல, 20 டேபிள் வரைக்கும் படித்தா போதும். உடனே 34 டேபிள் தெரிஞ்சவங்கன்னு இல்லை, நம்பர் உங்களுக்கு வர தெரிஞ்சிடும். 34 102 இன்ட்டு 3ன்ட்டு அதிகமாக சால்வ் பண்ணும்போது தெரிஞ்சிடும். இது உங்களுக்கு 2வது கிளாஸ் தான், அதனால் உங்களுக்கு இப்போதைக்கு இது புரியாமல் இருக்கும். போக என் ஸ்பீடுக்கு வந்துடுவீங்க. சரிங்களா? 4 ஆன்சர் 4. 16 2 × 8னா 16, ஆன்சர் 4. சரிங்களா? என்ன நீங்கள் எப்போ பீட் பண்ணுற ஸ்பீடுக்கு வரீங்களோ அப்போலாம் நீங்கள் எக்ஸாம் தட்டி விட்டு போயிடுவீங்க அழகா. சரிங்களா? ரைட் போமா. அடுத்து இங்கே வேல்யூ என்ன கேட்டிருக்காங்க? எல்லாம் 30 40 50 60 இருக்கா? ஓகே, இதை ஃபஸ்ட்டு பண்ணுமா? இதை டிவைட் பண்ணோம்னா சார் இது டேபிள்ஸ் தான், வேறு ஒன்றும் பண்ண முடியாது. 14. அடுத்து இங்கே 78 150. சார் 150 அப்படின்னா என்ன பண்ணணும்? இது 3ல் இருக்குது, இது 2ஆக மாற்றணும். இதே மாதிரி 2ல் இருக்குது, இது 3ஆக மாற்றணும் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா சந்தோஷம். இல்லை சார் எனக்கு அப்படிலாம் யோசிக்க வராது அப்படின்னா டேரெக்டாக மல்டிபிள் பண்ணிக்கிறீங்கன்னா பரவாயில்ல. இப்போ பாருங்க நான் எப்படி சொல்கிறேன் அப்படின்றது புரியுதான் பாருங்கள். இங்கே பாருங்க 19 × 9, 19 × 9 மதியம் பாருங்கள் டேபிள்ஸ் வருது. டேபிள்ஸ் அடிக்கடி வருது பார்த்துக்கோங்க. 19 × 9னா 171. ரைட்டு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்ன வரணும் அப்படின்னா சார் 78% ஆஃப் 150. நான் என்ன சொல்கிறேன், இந்த 150 100ஆக மாற்றுங்க. சரிங்களா? இல்லை அப்படின்னா இந்த 150 பதிலாக 3/2ன்னு எழுத தெரியும் உங்களுக்கு. 3/2ன்னு எழுத தெரிஞ்சாவது போட்டுக்குங்க. இந்த 150 இருக்குல்ல, இதை 100க்கு மாற்றுறதுக்கு ரேஷியோ இது பர்சன்டேஜ் டு ஃப்ராக்ஷன் தெரிஞ்சுன்னா 3/2ன்னு எழுதிக்கங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 39 117 117 ப்ளஸ் ஒரு 14 எவ்வளோ ஆச்சு? 131. 131லேருந்து மைனஸ் பண்ணோம்னா எவ்வளோ ஆச்சுன்னா 40. ஆன்சர் 40. அடுத்து 3/4 அது இது எழுதுவாங்க நிறைய பேர், நான் பார்த்துருக்கேன். 3/4 ஆஃப் 280 எழுதி அப்புறமேட்டு இதை 70க்கு அடிப்பாங்களாம். அதுக்கடுத்து இதை மல்டிபிள் பண்ணி இப்படி எழுதுவாங்களாம். என்ன பாப்பாவா, பச்சை குழந்தையா அப்படிலாம் எழுதாதீங்க. டேரெக்டாக என்ன பண்ணுங்கன்னா இது 3/4. 3/4னா இங்கே அடிச்சிங்கன்னா என்னாச்சு? 70. ஒரு 70யை கழிக்கணும். 280லேருந்து ஒரு 70யை கழிச்சிருங்க. ஏன்னா 3 தானே கேட்குறான். உங்களுக்கு 4 பகுதி கொடுத்துட்டானா 3 பகுதி கேட்குறானா அதை அடிக்கிறீங்கல்ல, அதை அடிக்கிறத மைனஸ் பண்ணிக்கோங்க. இப்போ 280னா என்ன வந்திருக்கும்? இங்கே 17 வருமா? 70னா இந்த ஒரு 70யை மைனஸ் பண்ணிடுங்க. மைனஸ் பண்ணி எழுதிக்கங்க. சரிங்களா? அதெல்லாம் டேரெக்டாக பார்த்தானே தெரிஞ்சிடும். 210 பார்த்தனே 210 எழுதி வச்சுக்கோங்க. நான் அதை வேணாம்னு சொல்லலை. 14 × 4 56. ஓகேவா? அது எதுவும் பண்ணாதீங்க, அப்படியே வைங்க. இங்கே இருக்காரா ப்ளஸ்ஸு 112 56. இங்கே 2 56 இருக்குது, இங்கே ஒரு 56 இருக்குது. பார்த்தனே இப்படி தெரியணும். தெரிஞ்சுன்னா ஈஸி, இல்லைன்னா கஷ்டப்படுவீங்க. இது 56 2 தடவை பண்ணால் தான் இது வரும். அப்போ ஒரு 56 கேன்சல் பண்ணிடலாம், இன்னும் ஒரு 56 மட்டும் வச்சுக்கலாம். 210 + ஒரு 56 266 ஆன்சர். சரியா? அடுத்து போமா. அடுத்து இதெல்லாம் அப்ராக்சிமேட்டாக பண்ணுறீங்களா? வேண்டாம், அப்ராக்சிமேட்லாம் இப்போதைக்கு சொல்லி தரல.
இப்போதைக்கு சொல்லியிருந்தேன்னா அப்புறமேட்டு என்னை திட்ட ஆரம்பிச்சிருவீங்க. ரைட். 25% ஆஃப் 1250. சரிங்களா? 25% ஆஃப் 1250. இது உங்களுக்கு புரியுதான்னு மட்டும் கொஞ்சம் கவனிங்க. அப்போ நான் சொல்கிறேன், அது கொஞ்சம் புரியுதான்னு பாருங்கள். இல்லை வேண்டாம் சார், ஏற்கனவே கதை நிறைய சொல்லியாச்சு, அப்புறம் நான் ஷார்ட்கட் சொல்லித்தரேன்னு உங்களுக்கு இருக்கிறதையும் மறக்க வச்சுருவேன். சரி, வேகமாக போகிறது எப்படி சார் போடலாம் அப்படின்னா, டக்குன்னு 25.2 இது என்னென்னு போடலாம்னா 125 இருக்கா, அதுக்கு பதில் என்ன போடலாம், 5/4ன்னு போடலாம். ஏன்னா 100 இங்கே இன்னொரு பக்கத்து 125 வச்சிங்கன்னு வச்சுக்கோங்க. இதை ரெண்டுத்தையும் ஃப்ராக்ஷன் பண்ணிங்கன்னா 4/5. கீழே வந்து பர்சன்டேஜ் தானே இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், 5/4ன்னு போடலாம். இதை அடிச்சிங்கன்னா எவ்வளோ வச்சு 6 இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் ஒரு 1 ஃபார்வர்ட் ஆகும். அப்படின்னா 3 6.3 கிட்ட வரும். 6.3 மல்டிபிள் பண்ணிங்கன்னா இன்ட்டு 5 பண்ணுறது ரொம்ப சிம்பிள் தானே. இன்ட்டு 5 பண்ணுறதுனா ஒரு நம்பர் இன்ட்டு 5 பண்ணணும்னா அந்த நம்பர் என்ன பண்ணணும், டிவைடட் பை பண்ணணும். 10/2 போட்டால் வந்துடும். 10/2 போட்டிங்கன்னா இதை பாதி ஆக்கினீங்கன்னா என்ன வச்சு 315 மைனஸ். சார் இது நான் இப்படி எழுதுனா இது 50/4. ஆக்சுவலாக இங்கே ஒரு 0 எக்ஸ்ட்ரா இருக்குது, 125 இல்லை, ஒரு 0 எக்ஸ்ட்ரா இருக்குது. இதனால் இங்கே 50ன்னு வந்துடும். சரிங்களா? ரைட். அடுத்து இங்கே போவோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 500 ரொம்ப சிம்பிள் தானே. இதை என்ன பண்ணணும், பாதியாக்கணும். இதை பாதியாக்கணும் எவ்வளோ வச்சு 61. 122ன்னு இருக்கும், அதை பாதியாக்கணும் எவ்வளோ வச்சு 61 ப்ளஸ் 87. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, இதை மைனஸ் பண்ணிவிட்டு அப்புறம் இதை ஆட் பண்ணுவாங்க. அப்படிலாம் பண்ண வேண்டாம். டேரெக்டாக இதை நடத்தி நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிடுங்க. இது மைனஸாக இருக்குது, இது ப்ளஸ்ஸாக இருக்குது. இதை நடத்தி சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா என்ன வச்சு பேலன்ஸ் 26 ஆட் பண்ணும். இதில் 26 ஆட் பண்ணால் எவ்வளோ வச்சு 41 ஆன்சர். 341 ஆன்சர். அடுத்து வாங்க, இதெல்லாம் எப்படின்னா சார் சிம்பிளாக தெரியும். கேட்டிருக்க வேல்யூ அப்ராக்சிமேட் வேல்யூ 100 வித்தியாசம் இருக்கா, ஆப்ஷன் எல்லாம் 100 வித்தியாசம் இருக்கா, 100 கிட்ட 50 கிட்ட வித்தியாசம் இருக்கா. ஃபஸ்ட்டு இதை செய்ய தெரியணும். இதை செய்ய தெரிஞ்சால் 10^4 2/4 இது தெரியும். ஒரு பவரில் இருந்துச்சுன்னா டேரெக்டாக அப்படியே அடிச்சிடலாம். அப்படியே அடிச்சு 5/4ன்னு சொல்லலாம். இல்லை சார் எனக்கு புரியல அப்படின்னா 10 × 10 × 10 × 10. சரியா? இப்படி எழுதுவீங்களா? கீழே 2 × 2 × 2 × 2 இப்படி எழுதுவீங்களா? இந்த 2 எல்லாத்துக்கும் இது அப்படியே அடிச்சுட்டு வரீங்க. இங்கே அடிச்சிங்கன்னா என்னாச்சு 5 அடுத்து 5. இப்போ என்னாச்சு 5/4 இப்படி எழுதுறீங்களா? கடைசியில் தான் எழுதுறீங்க. பவரில் எழுதுறது சேம் ஆச்சுன்னா அப்படியே அடிச்சுக்கலாம், பிரச்சனையே கிடையாது. சரிங்களா? இல்லை நான் இப்படி எழுதி அடிக்கிறேன்னா பிரச்சனை இல்லை. 5/4ன்னு தெரிஞ்சால் போதும். 5/4க்கு வேல்யூ தெரியும். 5/4க்கு வேல்யூ என்னது, 5/1 5, 5/2 25. இதை இன்ட்டு 25 இன்ட்டு 5 பண்ணால் 125. அடுத்து என்ன இன்ட்டு 5 பண்ணால் 625. இது தெரியும். இது வந்து இன்ட்டு 5 பண்ணால் 625 வரும். இதோட வேல்யூ என்ன வந்துடும் 625 வரும். இது கூட அடிஷன் ஆகுது. கரெக்டாக? இது கூட அடிஷன் ஆகுது. இங்கே என்ன இருக்குது 666/19. இதெல்லாம் இப்படியே பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, உட்காந்து இதை அடிப்பாங்க. இதை சில பேர் நிறைய பியூட்டியாக என்ன பண்ணுவாங்கன்னா 39 போடுவாங்க. இங்கே 39 போட்டு கீழே 2 போட்டு 666. இதுதான் மித்த வாத்திக்கிட்டேயும் நம்மக்கிட்ட இருக்குன்னு கற்றுக்கிறது. இப்படி போட்டு இதை அடித்து இந்த இதை அடித்து அப்புறமேட்டு மல்டிபிள் பண்ணி 2 போட்டு அப்படியே ஆன்சரை போட்டு அப்படி வாங்குவாங்க 1 மார்க்கு. அந்த 1 மார்க்குக்கு 1.5 நிமிஷம் ஆக்கியிருப்பாங்க. என்னன்னா 19 20ன்னு வச்சுக்கோங்க, 660ன்னு வச்சுக்கோங்க, 33. சரிங்களா? அவ்வளோதான். அப்ராக்சிமேட் தானே கேட்டிருக்காங்க, கேள்வியே அப்ராக்சிமேட் தானே. 19 இருக்கா, இந்த 19 என்ன பண்ணுங்க 20ன்னு வச்சுக்கோங்க. இந்த 660 இருக்கா, இது என்ன பண்ணுங்க 666 இருக்கா, 660ன்னு வச்சுக்கோங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது எவ்வளோ 33. இங்கே எவ்வளோ வந்துச்சு 625. 625 33 ஆட் பண்ணோம். கிட்டத்தட்ட பார்த்தா 650 கிட்ட வருது. 650 கிட்ட வருது. 650 கிட்ட ஒரே ஆன்சர் அடிச்சுட்டு போயிடலாம். வேறு எதுவும் ஆன்சர் இருக்கா 650 கிட்ட? உங்களுக்கு க்ளோஸ் ரேஞ்சில் ஏதாவது ஆன்சர் இருக்கா? இல்லை. அதான் அப்ராக்சிமேட். இதுதான் கேள்வி. இப்படி தான் அதாவது உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் எடுக்கிறவன் எப்படி யோசிப்பான், இந்த கொஸ்டினை இப்படி போட்டால் சீக்கிரமாக போட்டலான்றது. இப்போ நான் செஞ்சேன்ல, இந்த செய்யறதுக்கு 30 செகண்டாக இருக்கும். உண்மையானவே 30 செகண்டாக இருக்கும். பார்த்தோன்னே 5/4 625 இங்கே ஒரு காமெடி பண்ணியிருக்காங்க. 20 660. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணுவேன் 33ன்னு கண்டுபிடிச்சுவேன். அப்படி அடிச்சேன். இது அடிக்கிறது கஷ்டம் இல்லைல்ல. 33 இது கூட ஆட் பண்ண எவ்வளோ வச்சு 658. அக்யூரேட்டாகவே வந்துருச்சு கிட்டத்தட்ட. அவன் இப்படி தான் செஞ்சுருக்க சொல்லிக்கான் பாருங்கள். அக்யூரேட்டாகவே வருது பாருங்கள். இதை ஆட் பண்ணிங்கன்னா 8, இதை ஆட் பண்ணிங்கன்னா 65 அப்படியே வருது. சரிங்களா சார்? சரிங்களா, வாங்க உள்ளே போயிடும். அடுத்து கொஸ்டின் இங்கே வாங்க. இப்படி கொடுத்து கொஸ்டின் மார்க் கொடுத்துருப்பாங்க. ரைட்டா? வாங்க போயிடுமா? ரைட்டு. 30 × 28. சரிங்களா? ப்ளஸ்ஸு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 20 × 60. ஓகேங்களா? மைனஸ் எக்ஸு இங்கே வந்து என்ன எழுதுவீங்க 23 × 38. ஆஹா, செம கொஸ்டின்ல, சரியான கால்குலேட்டிவ். ஆனால் இங்கே கொடுத்துருக்கலாம் என்ன கொடுத்துருக்காங்க, இப்படி கொடுத்துருக்காங்க வேல்யூ. சரிங்களா? இப்படி வேல்யூ கொடுத்துருக்காங்க. எல்லாமே என்ன இருக்குது 10 டிஃப்ரென்ஸில் இருக்குது. அப்ராக்சிமேட்டாக செய்கிறது கஷ்டம். லாஜிக்காக பேசினா அப்ராக்சிமேட்டாக செய்கிறது கஷ்டம். இப்போ எப்படி இதையும் நம்ம ஸ்பீடாக செய்யலாம் அப்படின்னா, நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், நல்லா கவனிங்க. நான் போன சமக்கு செஞ்சேன் பார்த்தீங்களா, என்ன பண்ணேன்னா இங்கே 30ன்னு இருக்காரா, இங்கே 30ன்னு இருக்காரு, என் கண்ணுக்கு என்ன தெரிஞ்சிச்சு, இங்கே 60ன்னு தெரிஞ்சிச்சு. புரிஞ்சா? இங்கே 30ன்னு இருக்காரு, இங்கே 60ன்னு தெரிஞ்சிச்சு. இப்போ நான் என்ன பண்ணிடலாம், ஒன்று இவரை இந்த 30ஆக இருக்கவரை நான் 60ஆக மாற்றிக்கலாம், இல்லை இந்த 60ஆக இருக்கார்ல அவரை நான் 30ஆக மாற்றிக்கலாம். நான் என் கன்வீனியன்ட்டுக்கு ஈஸியாக இருக்கிறதுக்கு இந்த 28 எதுவும் பண்ணாமல் இவரை 30ன்னே வச்சுக்கிறேன். அப்படியே
30 × 28 அப்படியே வச்சுக்கிறேன். இவரை நான் 30ஆக மாற்றுறேன்னு வைங்க, ஒரு நம்பரை பாதியாக்குறேன். அப்போ இந்த பக்கத்தில் மல்டிப்ளிகேஷன் இருக்குல்ல, இந்த நம்பர் என்ன பண்ணணும்னா ×2 பண்ணணும். ×2 பண்ணால் என்னாச்சு 40. 40 × 30 இதுக்கும் பாருங்கள் 20 × 60 1200. இங்கே 40 × 30 எவ்வளவு 1200. இங்கேயும் 1200 தான், இங்கேயும் 1200 தான். சரிங்களா? எப்படி செய்கிறோம்னு பார்த்தீங்களா? இங்கேயும் 1200 தான், இங்கேயும் 600 தான். இப்போ 40 × 30ன்னு வச்சுக்கோமா. இப்போ 30 ரெண்டு காமனாக இருக்குது. ரெண்டுத்தையும் வெளியே எடுத்திங்கன்னா எவ்வளோ ஆச்சு 68 × 30. 68 × 30. இந்த எக்ஸை இங்கிட்டு கொண்டு போயிட்டீங்கன்னா இங்கே வந்து இவன் இங்கிட்டு வருவானா, மைனஸ் ஆயிருமா. -23 × 38 ஈக்குவல் டு ஆன்சர், ஈக்குவல் டு எக்ஸ். சரிங்களா? ஈக்குவல் டு எக்ஸ் ஆன்சர் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இப்படி செஞ்சுட்டா எப்படி செய்யுது புரியுங்களா? இப்போ உங்களுக்கு என்ன யோசிச்சோம்னா டைம் ஆயிடுச்சு சார், இது 1 நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு சார் அப்படின்னா, இப்போ இதுலேருந்து என்ன தெரியும்னா, இந்த சம்மு ஒவ்வொரு சம்முக்கும் ஒவ்வொரு லாஜிக் இருக்கும், ஒவ்வொரு சம்மும் ஒவ்வொரு மாதிரி செய்யணும். எல்லாத்துக்கும் ஒரே பேட்டர்ன் சார், இது எனக்கு ஒரு கொஸ்டின் ஒன்று சொல்லிக் கொடுங்க, அந்த ஒன்றை வச்சு நான் எல்லாத்தையும் செஞ்சு காட்டுறேன் அப்படின்னா, இந்த கொஸ்டினை இப்படி செஞ்சிருக்க கூடாது. இந்த கொஸ்டினை எப்படி செஞ்சுருக்கணும்னா நல்லா கவனிக்கணும். என்ன வித்தியாசம்னு கவனிக்கணும். ஆப்ஷனில் என்ன வித்தியாசம்னு கவனிக்கணும். ஆப்ஷனில் வித்தியாசத்தை கவனிங்க. இந்த கொஸ்டினில் லாஸ்ட் 2 டிஜிட் 26, இந்த கொஸ்டினில் 36, இதில் 46, இதில் எவ்வளோ வச்சு 56, இது 66. அப்போ எனக்கு லாஸ்ட் 2 டிஜிட்டை மட்டும் கண்டுபிடிச்சா போதும். என்னுடைய வேலை என்ன தெரியுமா, லாஸ்ட் 2 டிஜிட் கண்டுபிடிக்க தேடணும். லாஸ்ட் 2 டிஜிட்டை கண்டுபிடிக்க தேடுறதுக்கு என்ன பண்ணணும் தெரியுமா, கொஸ்டினை பிரிக்கணும். கொஸ்டின் ஃபஸ்ட் என்ன இருந்துச்சு, இப்படி இருந்துச்சா, இதே ஃபார்மேட்டுக்கு வைக்கணும். இப்போ 30 × 28, 30 × 28 எனக்கு என்ன ஆன்சர் வரும் 840 அப்படின்றது தெரியும். 30 × 28 வேகமாக கண்டுபிடிக்கும் 840. நான் லாஸ்ட் 2 டிஜிட் மட்டும் செய்வேன் 40. அடுத்து 20 × 60, 20 × 60ன்னு எவ்வளோ ஆச்சு 20 × 60 அப்படின்னா என்னாச்சு 1200. 1200 லாஸ்ட் 2 டிஜிட் என்னது 0. -x ஈக்குவல் டு அப்படின்னு போட்டு இங்கே என்ன இருக்குது 23 × 38. கரெக்டாக? இந்த 38 எப்படி வந்துச்சுன்னா சார் வேல்யூ படிச்சுக்கோங்க, நான் காமிச்சிடவா ஒருக்க. 23 தெரிஞ்சிருக்கும், 529 இருக்குது. அடுத்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது 38ன்றத வேல்யூ பார்த்துக்கிறீங்களா, ஒரே நிமிஷம் இருங்க, ஒரே நிமிஷம் காமிச்சிட்றேன். அப்புறமேட்டு நிறைய பேர் இது ஏன் 38ன்னு போட்ட அப்படின்னு கேட்பீங்க. சார் இங்கே வருங்க 1,444 என்ன போட்டிருக்கு 38 ஸ்கொயர்னு போட்டிருக்கா, அப்போ 38 வேல்யூ. சரிங்களா? நிறைய பேருக்கு தெரியாதுன்றக்காக காமிச்சிக்கிட்டேன். நான் கொஞ்சம் பொறுமையாக சொல்லி நிறைய கேட்குறாங்க, அதனால் பொறுமையாக சொல்லித்தரேன். சரிங்களா? அதன் மித்தபடி வேறு ஒன்றும் இல்லை. இல்லைனா நம்ம ஃபுல் ஸ்பீடு தான் போகணும் சார், ஃபுல் ஸ்பீடு போகணும், நீங்கள் கண்ணா பின்னான்னு ஸ்பீடு ஓட்டுங்க சார். நான் தான் அப்போ நீங்கள் சொன்னீங்கன்னா ஓட்டிடலாம், பிரச்சனையே கிடையாது. ரைட். அடுத்து இங்கே வந்து பார்த்தா இதை நம்ம இப்போ பண்ணணும். இதை பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா, எனக்கு லாஸ்ட் 2 டிஜிட் தானே தேவை, லாஸ்ட் 2 டிஜிட்டை மட்டும் கண்டுபிடிக்க ட்ரை பண்ணணும். இப்போ நான் என்ன பண்ணிடலாம்னா 23 38ன்றத 38 × 20ன்னு பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு 38 × 20ன்னு பண்ணிடலாம். அடுத்து 38 × 3ன்னு பண்ணிக்கலாம். அப்போ தானே ஈஸியாக இருக்கும். 38 × 20 பண்ணிங்கன்னா எவ்வளோ ஆச்சு 760. ரைட்டா? 760 டபுள் பண்ணுவீங்க. அடுத்து அதில் 38 × 24ன்னு பண்ணிங்கன்னா, இது 38 × 3ன்னு பண்ணிங்கன்னா என்ன ஆச்சுன்னா 30 × 3 எவ்வளோ ஆச்சு உங்களுக்கு 30 × 3 90, 8 × 3 24, 90 + ஒரு 24 114. லாஸ்ட் 2 டிஜிட் என்ன வருது 74. சரிங்களா? 74 அப்படியே வச்சுக்கிறீங்க. இந்த இதை முன்னாடிக்கெல்லாம் விட்டுருங்க 74. இப்போ என்னாச்சு, இந்த சைடு இருக்காங்களா, இந்த சைடு இருக்கவங்க ஆட் பண்ணிக்கோங்க. இது வெறும் 40ன்னு இருக்கும், 40 இது ரெண்டு ஆட் பண்ணால் 40. இங்கே என்ன ஆச்சு -74. இங்கே என்ன எக்ஸ்ன்னு வந்திருக்கும். கரெக்டாக? இது வெறும் 40ன்னு வைக்காதீங்க, இவங்க தான் பெருசாக இருப்பாங்க. அப்போ 140ன்னு வச்சுக்கோங்க. 140ல் 74 போச்சு அப்படின்னா எவ்வளோ ஆச்சுன்னா ஒரு 26, 100க்கு வர்றதுக்கு ஒரு 26, அடுத்து இங்கே ஒரு 40 இருக்குது. சரிங்களா? ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 66ன்னு ஒரு ஆன்சர் 66. சரி, இந்த ஒரு கொஸ்டின் ஏன் இவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணிக்கணும், இதை ஒரு நிமிஷத்துக்குள்ளேயாவது முடிக்க தெரியணும். இப்படி பண்ணால் மட்டும் தான் 1 நிமிஷத்துக்குள்ள முடிக்க முடியும். இல்லைனா எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணிங்கன்னா ரொம்ப கஷ்டம். அதுக்காக சொல்கிறேன், இந்த லாஸ்ட் 2 டிஜிட் கண்டுபிடிக்கிறது வேகமாக கண்டுபிடிச்சிங்கன்னா பெட்டர், ரொம்ப பெட்டர். நான் எழுதும்போது 60, 760, 60. அடுத்து வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஆச்சுன்னா 38 × 3. சரி, 38 × 3னா 40 × 3 போனால் 120, 120ல் ஒரு 6 போகணும் 114. அப்போ 14ன்னு முடியும். அப்போ 74 அப்படின்னு டக்குன்னு போட்டுருவேன். சரிங்களா? ஓகே, வாங்க அடுத்து இந்த கொஸ்டின் போவோமா. இந்த கொஸ்டின் போவோம். ரைட். அடுத்து இங்கே ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொடுத்துறாங்க. இது 1/8. 1/8 இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 80. ரைட்டு. அடுத்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்னாச்சுன்னா 3/8. 3/8னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆச்சு, அப்படியே போடுங்க, 8ஆல் அடிங்க. 8ஆல் அடிச்சிங்கன்னா 320, 40. அதாவது 3/8 உங்களுக்கு புரியாது. சரிங்களா? 3/8 5ன்னு போடுறேன். 3/8 × 320. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 40. இங்கே 40 × 30 எவ்வளோ 120. அடுத்து இங்கே 5/8 இதோட வேல்யூ ஃப்ராக்ஷன் என்னது 62.5னா 400. சரி, இதெல்லாம் எக்ஸாமில் நீங்கள் போடாதீங்க, நான் உங்கள் கன்வீனியன்ட்டுக்காக எழுதிட்டு இருக்கேன். 250. இப்போ பாருங்கள், ஆட் பண்ண எவ்வளோ வச்சு 370 + ஒரு 80 450 ஆன்சர். சரிங்களா? 450 ஆன்சர். ரைட்.
அடுத்த கொஸ்டின் போமா. அடுத்த கொஸ்டின் சார் இதெல்லாம் வாங்க இங்கே வாங்க. 18 சார் 18 ரைட் சைடு இருக்கா, 18 லெஃப்ட் சைடு கொண்டு வரும். இங்கே இருக்குது எக்ஸ் ஸ்கொயர் ரைட்டா. அடுத்து இங்கே போனீங்கன்னா எவ்வளோ ஆச்சு, 13 ஸ்கொயரா, 13 ஸ்கொயரு டிவைட் பை 5 டிவைட் பை 5. இப்போ இதை மாற்றினா எவ்வளோ ஆச்சு, 169 மாற்றுவீங்க. அது 169 கொடுக்கல, 170ன்னு வச்சுக்கோங்க. 170 டிவைட் பை 5 170 டிவைட் பை 5ன்னு வச்சுக்கோங்க. அப்ராக்சிமேட்டாக கேட்குறாங்க. 170 டிவைட் பை 5னா டிவைட் பை 5 என்ன பண்ணணும், இன்ட்டு 2 பண்ணிக்கணும். மேலே இன்ட்டு 2 பண்ணி 34 போட்டுருவீங்க. இங்கே 34 போட்டிங்கன்னா எவ்வளோ ஆச்சு, 34 மைனஸ் 18 எவ்வளோ ஆச்சு, 16. 16 என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும். ஆட் சிம்பிள் தானே இருக்குது, 16 ஆட் பண்ணணும் கரெக்டாக. 16 ஆட் பண்ணணுமா, 16 ஆட் பண்ணால் ஏதோ ஒரு ஸ்கொயர் வரும். 16 ஆட் பண்ணால் ஏதோ ஒரு ஸ்கொயர் வரும். இங்கே முன்னாடி என்ன கொடுத்துருக்காங்கன்றதை இப்போ பாருங்கள். 2622 டிவைடட் பை 14 இப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது என்ன தெரிஞ்சிடும்னா, கீழே கொடுக்க ஆப்ஷனை யூஸ் பண்ணுறவங்க தான் இப்போ கில்லாடி. பாருங்கள் இப்போ போடும்போது பாருங்கள் எப்படி போடுறாங்கன்னு. 14 இது 2800ன்னு வச்சுங்க. இதை 2600 இருக்கா, இது 2800ன்னு வச்சிங்கன்னா என்ன அடிச்சிருவீங்க, 200 கரெக்டாக. 200ஓட லாஜிக்காக பார்த்தா கம்மியாக இருக்கா. அப்போ நான் இங்கே 200னே போட்டால் கூட சரிங்களா, 200னே போட்டால் கூட 200 + 16 எவ்வளோ ஆச்சு, 216. 216 பக்கத்தில் இருக்க ஸ்கொயர் தானே வரணும். லாஜிக்காக பேசினா 200ஓட கம்மி. 200ஓட கம்மினா எவ்வளோன்னு எனக்கு தெரியாது சரிங்களா. ஆனால் 200ஓட கம்மி பார்த்தோன்னே எனக்கு தெரியுது 200ஓட கம்மியாக இருக்கணும். அப்படின்னா நான் எவ்வளோ நாள் அமௌண்ட் போட்டுக்கிறேன், போட்டு அது கூட 16 ஆட் பண்ணணும். அப்படின்னா அது கூட 16 ஆட் பண்ணா எனக்கு 14 ஸ்கொயர் தானே ஆன்சர். 196 தானே வரும், 196 தானே வரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 15 ஸ்கொயர் இருக்கா, 15 இப்போ 200னே வச்சுக்கிறேன். மேக்ஸிமம் வேல்யூ எவ்வளவு, 200. 2800ன்னு வச்சு அது கீழே 14ன்னு வச்சு இதை 200னே வச்சுட்டேன்னு வைங்களேன். 200 + ஒரு 16னா எவ்வளோ ஆச்சு, 216. 216ன்னா நீங்கள் கிட்டக்கெல்லாம் யோசிக்க போகும்போது என்ன ஸ்கொயர் யோசிப்பீங்க, ஒன்று 14வது ஸ்கொயர் வரணும், இல்லை 15வது ஸ்கொயர் வரணும். 2 ஸ்கொயர் தான் யோசிப்பீங்க கரெக்டாக. இந்த 2 ஸ்கொயர் யோசிக்கலாம். இது வேல்யூ என்னது, 225. இதோட வேல்யூ என்னது, 196. இங்கே ஆன்சரில் பாருங்கள் 15 இருக்கா, கண்டிப்பாக கொடுக்க மாட்டான். ஏன் கொடுக்க மாட்டான்னா, நீ இப்படி போடு. அவன் எதிர்பார்க்கறது என்னன்னா, கொஸ்டின் பேப்பர் செட் பண்ணால் பார்த்தீங்களா, அவனோட எதிர்பார்ப்பு என்னன்னா இப்படி செய்யணும் அப்படிங்கிறான். நம்ம அப்படி செய்ய மாட்டோம். நம்ம ப்ரொசீஜராக போட்டோன்னு சொல்லிட்டு அடித்து கொளுத்தி கொண்டாடுவாங்க. வேண்டாம், அதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க சார் சரிங்களா. இதெல்லாம் பார்த்தோன்னே செய்ய முடியும் சார். எப்படி செய்யலாம்னா, இதை ஒரு 200ன்னு வச்சுக்கலாமே. இங்கே வந்து 170, இது ஒரு 34, இங்கே ஒரு 18 மைனஸ் ஆகுனா 16. 200ன்னு வச்சு பார்த்தாலே இங்கே 16 ஆட் பண்ணால் இது வரல. கண்டிப்பாக 216 தாண்டாது. ஏன்னா இங்கே 2800ன்னு வைக்கணும். அதுக்காக இந்த லாஜிக்கலாக ஒர்க் அவுட் ஆகலன்னா நம்மகிட்ட சார் இது ஒரு ஹோம்ஒர்க் கொஸ்டின், இது ஒரு ஹோம்ஒர்க் கொஸ்டின் புரியுங்களா. ஹோம்ஒர்க் கொஸ்டின் சார், ஹோம்ஒர்க் கொஸ்டின் ஓகேங்களா. உங்களோட வேலை என்னது, ஹோம்ஒர்க் கொஸ்டினும் தப்பு எங்கேயா செஞ்சதுன்னா கண்டுபிடிக்கிறீங்க. அதான் உங்கள் வேலை. கண்டுபிடிச்சிங்கன்னா கமெண்ட்டில் போட்டுருங்க ரைட்டா. அடுத்து இந்த கொஸ்டின் சார், மிஸ்ஸிங் நம்பர் சார். இப்போ வரைக்கும் என்ன முடிச்சிருக்கோம், சிம்பிளிஃபிகேஷன் அப்ராக்சிமேஷன் தான் முடிச்சிருக்கோம். அடுத்து குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் முடிச்சிருக்கோம். அடுத்து இங்கே வந்து இனிமேல் மிஸ்ஸிங் நம்பர், ராங் நம்பர் இருக்குது. டக்குன்னு முடிச்சிடும். நேற்று ஒரு கொஸ்டின் வேறு பார்க்கல, அதை சேர்த்து பார்த்துருவோம் இன்றைக்கி. இங்கேருந்து ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணால் எவ்வளோச்சு, ஒரு 6 + ஒரு 47, 6 + ஒரு 47 53. அடுத்து இங்கேருந்து இங்கே ஆட் பண்ணுறோம். இங்கேருந்து இங்கே ஆட் பண்ணும்போது 47 53. ப்ரைம் ஆஹா, இது செக் பண்ண மாட்டேன். ப்ரைம் போகலாம், இங்கே ஒரு செக் பண்ணிக்கலாம். 43, இங்கே ஒரு 6 37 43. ப்ரைம் அடுத்த ப்ரைம் என்னது, 55 ப்ரைம் கிடையாது, 57 ப்ரைம் கிடையாது, 59 தான் ப்ரைம். அடுத்து 59 மைனஸ் பண்ணிக்கணுமா, ஆமாம் எல்லாம் அதிகமாக வருதா, மைனஸ் பண்ணிக்கணும். 60 மைனஸ் பண்ணிக்கலாமா, 60 மைனஸ் பண்ண என்னாச்சு, 134, 135 ஆன்சர் ஓகேவா. 59 அதான், 60 மைனஸ் பண்ணி 1 மைனஸ் பண்ணிக்கிறேன், 1 ஆட் பண்ணிக்கிறேன் ரைட். அடுத்து இங்கே பார்க்கும்போது ×4 ×5 ×6 ×7 தான் ஆன்சர் 840. மல்டிபிள் ஆகுதுன்னு பார்த்து கண்டுபிடிச்சோம். அடுத்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா 20, இது ஒரு 38, இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 54. சார் இது ஒரு பேட்டர்ன்னு சொல்லுவாங்க சார். எதுக்காக இந்த பேட்டர்ன் கொடுப்பாங்கன்னு தெரியாது. டிஃபரன்ஸ் ஆஃப் டிஃபரன்ஸ் எடுத்தால் வருதா, ஆமாம் 18, இது 16, இது 14 ஆட் பண்ணால் எவ்வளோ ஆச்சு, 68. இதில் 68 ஆட் பண்ணிட்டீங்கன்னா ஆன்சர் வந்துடும். இதில் 68 ஆட் பண்ணால் எனக்கு 3 + 8 1ன்னு முடியணும். 1 ஆன்சர் சரிங்களா, 1 ஆன்சர் சார். ஆனால் இந்த பேட்டர்ன் எப்படி தெரியுமா போடுவாங்க, நிறைய பேர் 1 × 10 1 × 20 தான், 1 × 20ன்பாங்க. அடுத்து 2 × 19 தான், அடுத்து 3 × 18, அடுத்து 4 × 17 இப்படின்னு ஒரு பேட்டர்ன் சொல்லுவாங்க. நீங்கள் ஹிந்திக்காரங்களை ஃபாலோ பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பேட்டர்ன் சொல்லுவாங்க. டிஃபரன்ஸ் ஆஃப் டிஃபரன்ஸ் எடுக்க மாட்டாங்க, வித்தியாசமாக கண்டுபிடிக்கிறாங்களா ஒரு பேட்டர்ன் அப்படின்னு இந்த பேட்டர்ன் சொல்லுவாங்க. நீங்கள் வேணால் பாருங்கள், நிறைய வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும் ஹிந்திக்காரங்களை பார்த்தீங்கன்னா ரைட். அடுத்து வாங்க இங்கே 18 18
அடுத்து கேப் 24, அடுத்து கேப் 30, 6 டேபிளில் போகுதா? ஆமாம், 6 6 ஆட் ஆகுதா? அப்போ 36 ஆட் பண்ணும். 36 ஆட் பண்ணிட்டா 120 120 ஆன்சர். 36 ஆட் பண்ண 120. இந்த கொஷின் பாருங்க, 162, 108, திருப்பி ஒரு 108, அடுத்த டேஷு 240, 480. சரி, இது வந்து ஒரு பயங்கர டைம் கன்சியூமிங் கொஷின், டைம் சாப்பிட்ற கொஷின் எக்ஸாமில். இது பார்க்கும்போது ஈஸியாக தெரியும். எப்படி தெரியும் தெரியுமா? இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இன்ட்டு 1, இங்கேருந்து பார்த்தா இன்ட்டு 2, சரிங்களா? இப்படின்னு தெரியும். இங்கேருந்து இங்கே பார்ப்பீங்க, இங்கேருந்து இங்கே பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு பார்க்கும்போது எப்படி தெரியும் தெரியுமா? 162 டிவைடட் பை 108ன்னு வச்சுக்கோங்களேன். இதை மேற்கொண்டு நீங்கள் அடிச்சிங்கன்னா 8th டேபிள் அடிக்கலாம், வேகமாக அடிக்கலாம். இல்லைனா 54வது டேபிளில் டேரெக்டாக அடிக்கலாம். 54வது டேபிள் அடிச்சிங்கன்னா 3/2. புரியுதுங்களா? இவர் 3 பார்ட்டாக இருப்பார், இவர் 2 பார்ட்டாக இருக்குது. அப்போ எப்படின்னா என்ன இருக்குன்னா, ஒரு 1/3 கம்மியாக இருக்குது, 1/3 கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம், 0.66 இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேட்டர்ன் வச்சுருப்பாங்க. இங்கேருந்து இங்கே திருப்பி பார்த்தீங்கன்னா அப்போ இங்கே வந்து ஒரு 0.133 அதிகமாக இருக்குது, இங்கே 1.33 அப்படின்னு போடுவாங்க. இல்லை அப்படின்னா இதை ஸ்பீடாக சொல்லணும்னா இந்த பேட்டர்ன் மட்டும் மண்டைக்குள்ள ஞாபகம் வச்சுக்கோங்க சார். சில விஷயங்களை மாப்பாடம் பண்ணிக்கணும் நம்ம. அதில் ஒரு விஷயம் இது. இந்த பேட்டர்ன் மண்டைக்குள்ள ஞாபகம் வச்சுக்கோங்க. இதே நம்பர் தான் வரும், சேம் நம்பர். எக்ஸாமில் உங்களுக்கு இந்த கேள்வி வந்தாலும் இதே நம்பர் தான் வரும். நம்பரை மாற்றவே மாட்டாங்க, இந்த நம்பரை மாற்றவே மாட்டாங்க. ஏன்னா இந்த நம்பர் தான் ட்விஸ்ட்டு. இது எக்ஸாம்லேயே கேட்டிருக்க நம்பர் சார், நிறைய தடவை கேட்டிருக்காங்க, நானே பார்த்துருக்கேன். சரிங்களா? எக்ஸாமில் இந்த மாதிரி கேள்வி கேட்பாங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினாக பார்த்தோன்னா இதில் இதே மாதிரி இருக்கும். நான் அதனால் என்ன சொல்லிடுறேன்னா, இந்த நம்பரே இருக்கும். உங்களுக்கு பார்த்தோன்னா என்ன தெரியும்னா, இன்ட்டு இப்படி இருக்குன்னா 108 இருக்கா, 162 108 இருக்குங்களா? இது என்னன்னா இன்ட்டு 2/3. அடுத்து இங்கேருந்து இங்கேயா இன்ட்டு 3/3, இங்கேருந்து இங்கேயா இன்ட்டு 4/3, இங்கேருந்து இங்கேயா இன்ட்டு 5/3, இங்கேருந்து இங்கே போகும்போது 6/3 ஆகுது. இதனிடத்தை அடித்து 1ன்னு வந்துடும், அதனால தான் இன்ட்டு 1. இதனிடத்தை அடித்தா 2ன்னு வந்துடும், அப்படியே வந்துடும். இங்கே அதே மாதிரி 36 × 4, இங்கே வந்து 3ஆல் அடிச்சிங்கன்னா எவ்வளோ ஆச்சு? 36. ஒரு 36 இதில் ஆட் ஆகணும், இல்லை 36 ஆட் ஆனால் 144 ஆன்சர். சரிங்களா? இவங்க இந்த பேட்டர்ன் அடிக்கடி கேட்குறாங்க சார், கொஞ்சம் பார்த்துக்குங்க, இம்பார்ட்டண்ட்டான பேட்டர்ன். இதே நம்பர் தான் வரும், மேக்ஸிமம் இந்த நம்பர் தான் வரும். 90% இதே நம்பரில் இந்த பேட்டர்ன் வரும். உங்களுக்கு இது பார்த்தாலே கண்டுபிடிச்சிருவீங்க நீங்கள். இது 0.66 மல்டிப்ளிகேஷனில் இருக்குனாலே நீங்கள் இந்த பேட்டர்ன் தான் இப்படி தான் யோசிக்கணும், 2/3 3/3. ஓகேவா? ரைட். அடுத்து இங்கே கேப் ராங் நம்பர் கேட்குறாங்களா? எல்லாம் பக்கத்தில் இருக்க டிஃபரன்ஸ் எடுத்துடலாமா? 5 15 25 35 81 வரணும், 81 வரணும், 80 தான் வந்திருக்கு. இதுதான் தப்பு. சரிங்களா? அப்படியே 5 5 அதிகமாகுதா? ரைட். எடுத்து என்ன அதிகமாகுது, கரையுது, இது அடப்பாவி 8³ 5² என்ன பண்ணிக்காங்கன்னு தெரில. இங்கே என்னமோ பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே தான் தப்பு இருக்குது. 24ன்றது ஸ்கொயரும் கிடையாது, க்யூபும் கிடையாது. இங்கே 7³ இருக்குது, இங்கே 5² இருக்குது. அடப்பாவி, இது 6² 36ன்னு வரணும். ரைட். அடுத்து இது மனப்பாடம் பண்ணி வைக்கக்கூடிய ஒரு பேட்டர்ன். சரிங்களா? எப்பயுமே மனப்பாடம் பண்ணி வைக்கக்கூடிய ஒரு விஷயத்தில் இது ஒன்று. 2 6 12 20 30 நம்பர் சீரிஸ் நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா, நம்பர் சீரிஸ் படிச்சிங்கன்னா இந்த பேட்டர்ன் கண்டிப்பாக தெரிஞ்சாகணும். 20 30 42 56 56 இது தெரிஞ்சே ஆகணும். இது வந்து 1 × 2, இது 2 × 3, 3 × 2ன்னு போடலாம். இருந்தாலும் 2 × 3, 2 × 3, இது 3 × 4, இது 4 × 5, இது 5 × 6. இது டிஃபரன்ஸாகவும் சில நேரத்தில் கேட்டிருப்பாங்க. டிஃபரன்ஸ் எடுத்தீங்கன்னா இந்த நம்பராக வரும், டிஃபரன்ஸ் எடுத்தால் கூட இந்த நம்பர் வந்துகிட்டே இருக்கும். சரிங்களா? இந்த நம்பர்லாம் வந்துச்சுன்னா நீங்கள் புரிஞ்சுக்கணும் டேரெக்டாக. இது 6 × 7, இது 7 × 8, நீங்கள் 8 × 9 72 தெரிஞ்சு வச்சுக்கோங்க, 9 × 10 90 தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது வரைக்கும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது பார்த்தனே போட்டுறலாம், இப்போ பார்த்தனே 42 தப்பு போடலாம். புரியுதா? பேட்டர்ன் அப்படியே ஃபாலோ ஆகுதா? 12 20 30 30 42 அப்படியே ஃபாலோ ஆகும். சரிங்களா? அடுத்து ரைட்டு. இங்கேருந்து என்ன ஆகுது, ஒரு சைடு அதிகமாகுதா? இல்லை எல்லா சைடு அப்படியே அதிகம் தான் ஆகுது, மேலே தான் ஆகுது. ஓகே, இங்கேருந்து இங்கே போகுமா? ஃபஸ்ட்டு டிஃபரன்ஸ் எடுத்தால் எவ்வளோ ஆச்சு? ஒரு 7 27 27. இங்கேருந்து இங்கே டிஃபரன்ஸ் பார்த்தோம்னா ஒரு 3 53 53. என்னடா சம்மந்தமே இல்லாமல் 27 53. இங்கேருந்து இங்கே பார்த்துருவோம் இப்போ டக்குன்னு 3 43 343. ஆடப்பாவி 7³ இங்கே 3³ வருது. இங்கேருந்து இங்கே போவோம், இங்கேருந்து இங்கே போனால் எவ்வளோ ஆச்சு? 16 216. அப்போ 6³ அப்போ இவ தான் தப்பு. இங்கே 5 இருக்கார்ல, இந்த 212 812 இவர் தான் தப்பு. கரெக்டெல்லாம் கண்டுபிடிச்சுக்கோங்க. என்ன வந்திருக்குன்னு கண்டுபிடிக்காங்க. நிறைய பேர் என்ன வந்திருக்குன்னு கண்டுபிடிப்பாங்க. ராங் நம்பரில் போய் என்ன வந்திருக்குன்னு கண்டே பிடிக்கக்கூடாது. எப்பயுமே ராங் நம்பரில் அதை கண்டுபிடிச்சிங்கன்னா முடிஞ்சு சொல்லி. சரிங்களா? இவர் தப்பு அப்படின்னா தப்புன்னு மட்டும் போட்டு போயிருங்க. 5³ வரணும்யா, 5³ வர 125 ஆட் பண்ணணும். எதில்? 400
676லேருந்து 676ல் 125 ஆட் பண்ணோம். லாஸ்ட் டிஜிட் மட்டும் பாருங்கள், 6 5 ஆட் பண்ணால் 1 வரணும். இங்கே 2 இருக்குது, தப்பு. ஓகே, அடுத்து இங்கேருந்து இங்கே இன்ட்டு 2 ஆகுது, இங்கேருந்து இங்கே 1 இன்ட்டு 1.5 ஆகுது, இங்கேருந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்டு 2.5. இந்த நம்பர் மாப்பா பண்ணி வச்சுக்கோங்க. 64 96 240 840 240 840 எப்பயும் மாப்பா பண்ணி வச்சுக்கோங்க. இன்ட்டு 3.5 சரிங்களா. அடுத்து 96 20 224 இதையும் மாப்பா பண்ணி வச்சுக்கோங்க. இன்ட்டு 2.5 ஓகேவா. இது உங்களுக்கு பார்த்தா தெரிஞ்சிடும் 1.5 சரிங்களா. இவர் தான் தப்பாக இருக்கார். 1.5 2.5 3.5 அப்போ இவர் 0.5 வந்திருக்கும். 0.5 என்ன வந்திருக்கும், இவர் கரெக்டாக தானே இருக்குது. 32 0.5 இருந்திருக்குமா, 128 இருந்திருக்குமா. கரெக்ட். தப்பாக இருக்காருன்னு கண்டுபிடிச்சா போதும்ல. ஏதோ ஒரு நம்பரோட 0.5 தான் இது இருந்திருக்கணும். ஆனால் இங்கே என்ன இன்ட்டு 2 ஆயிருக்கு. இங்கே 0.5 வந்து இன்ட்டு 2 வந்திருக்குன்னா தப்பு. 32 ஆனால் 128 ஆன்சர் வந்திருக்கணும். சரி பாருங்கள், உங்கள்கிட்ட சொல்லிட்டு நானே கற்றுக்குறேன். அந்த மாதிரி சொல்கிறேன் பாருங்கள். ரைட். லாஸ்ட்டு வாங்க போவோம் சக்குன்னு. இங்கேருந்து 120க்கு போனால் 24 ப்ளஸ் ஒரு 324. ஆஹா 18 ஸ்கொயர். அடுத்து இங்கேருந்து இங்கே போகிறோம். இங்கேருந்து இங்கே போகணுன்னா எவ்வளோ ஆச்சு, ஒரு 420லேருந்து மைனஸ் பண்ணணுமா. 420லேருந்து மைனஸ் பண்ணணும். 420லேருந்து மைனஸ் பண்ணால் 289. ஓகே 289. அடுத்து இங்கேருந்து இங்கே ஆட் பண்ணோம். இது வந்து 18 ஸ்கொயரு, இது 17 ஸ்கொயரு. அடுத்து இங்கேருந்து இங்கே ஆட் பண்ணணுமா. இங்கேருந்து இங்கே ஆட் பண்ணால் எவ்வளோ ஆச்சு, ஒரு 25 254 256 வரணும். இதான் தப்பாக இருக்கார். 385 தான் தப்பாக இருக்கார். 385 தப்பு ஆன்சர். ஏன்னா 18 17 16 தான் வரும் சரிங்களா. ஓகே அவ்வளோதான். இந்த கிளாஸ் முடிஞ்சு சரிங்களா. இந்த கிளாஸ் முடிஞ்சு நான் சர்ப்ரைஸ்னு ஒன்று சொன்னேன் பார்த்தீங்களா. அந்த சர்ப்ரைஸை ஃபஸ்ட்டு லாஸ்ட்டாக சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி அனு தாமோதரன் நீங்கள் யாருன்னு தெரில, நிறைய இடத்துல கமெண்ட் பண்ணுறீங்க. நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்க ஓகேங்களா. உங்களுக்கு வந்து நான் என்ன சொல்கிறது, நீங்கள் நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. கமெண்ட் பண்ணுற எல்லா வீடியோவும் கிட்டத்தட்ட கமெண்ட் பண்ணுறீங்க, எல்லா வீடியோவும் பார்க்குறீங்க. நன்றி, மிக்க நன்றி சரிங்களா. உங்களுக்கு தனியாகவே சொல்லணும். நம்ம வந்து கமெண்ட் பாக்ஸில் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறது கூட இதை சொல்கிறது தான் கரெக்டு சரிங்களா. ரைட்டு. அடுத்து வாங்க இவங்களை விட்டுருவோம். நம்ம இப்போ இந்த இடத்துக்கு வருவோம். சர்ப்ரைஸ்னு ஒன்று சொன்னோம் பார்த்தீங்களா. சர்ப்ரைஸ் என்ன அப்படின்னா, மண்டே அதாவது வரப்போகிற 10ஆம் தேதி 10/8/2026 இதில் வந்து அந்த கீழே ஒரு ஆப் இருக்கும், டிஸ்கிரிப்ஷனில் ஒரு ஆப் இருக்கும். அந்த ஆப்பில் என்னதுன்னா, நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா பேட்சஸ்ன்னு கேட்கும். அதில் கோடு ஒன்று கொடுத்துருவோம் சரிங்களா. அந்த கோடு ஒன்று கொடுத்துருவோம். அந்த கோடு போட்டால் டெஸ்ட்டு பேட்ச்னு ஒன்று உங்களை அலாட் பண்ணிடுவாங்க. உங்களுக்கு ஒரு டெஸ்ட்டு பேட்ச்னு அலாட் பண்ணிடுவாங்க. அதாவது இங்கே ஆஃப்லைனில் படிக்கிற ஸ்டூடெண்ட்டு, அதாவது நம்ம அகாடமியில் ஆஃப்லைனில் படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கும் நீங்கள் யாருனாலும் இந்த டெஸ்ட்டு பேட்சில் வந்து ஆட் ஆகிக்கலாம். இந்த டெஸ்ட் பேட்சில் என்ன சார் இருக்கும் அப்படின்னா, எதுவும் காசெல்லாம் கட்ட சொல்ல மாட்டோம் சார், பயந்துடாதீங்க. காசெல்லாம் கிடையாது சரிங்களா. டெஸ்ட் பேட்சில் என்னென்னா, உங்களுக்கு ப்ரிலிம்ஸு, மெயின்ஸு, பிஓ, கிளர்க்கு எதுவாக இருந்தாலும் இந்த வருஷம் ஜனவரி 31 லாஸ்ட்டு, ஜனவரி 31 ஆர்ஆர்பி கிளர்க்கு மெயின்ஸு சொல்லியிருக்காங்க. புரியுங்களா. அது வரைக்குமே உங்களுக்கு எல்லா டெஸ்ட்டும் அசைன் பண்ணுவாங்க. ஒரு காலையில் 12 மணிலேருந்து நைட்டு 12 மணிக்கு லைவில் இருக்கும். நீங்கள் எப்போனாலும் போய் டெஸ்ட் எடுத்துக்கலாம். மெயின்ஸ் டெஸ்ட் எடுத்துக்கலாம். அசைன் பண்ணுவாங்க. ஒரு நாள் ஒரு டெஸ்ட்டு, மெயின்ஸ் டெஸ்ட்டு, ப்ரிலிம்ஸ் டெஸ்ட்டு எது அசைன் பண்ணாலும் நீங்கள் உங்களோட காம்படிஷனை பார்த்துக்கலாம். எப்படி இருக்காங்க, எங்கே இப்படி படிக்கிறாங்க அப்படின்ட்டு உங்களுக்கு ஒரு காம்படிட்டிவ் ஸ்பிரிட்டாகவும் இருக்கும். இது முழுக்க ஃப்ரீ. இது என்ன பண்ணணும், எப்படி பண்ணணும், இதில் போய் எப்படி ஜாயின் பண்ணணுன்றதை நான் உங்களுக்கு ஒரு வீடியோவாக போட்டு கொடுத்துட்றேன் சரிங்களா. மண்டே ஒரு வீடியோவாக போட்டு கொடுத்துட்றேன். நீங்கள் அப்புறம் ஜாயின் பண்ணிடுங்க சரிங்களா. இதை ரொம்ப யூஸ் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் மெயின்ஸு சரிங்களா. மெயின்ஸு இதில் வரக்கூடிய டவுட்ஸ் எது இருந்தாலும் இதை ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்து எங்களுக்கு அனுப்பிச்சி விட்டிங்கன்னா நான் அப்படியே அது வீடியோவாக கூட மேக் பண்ணிடுவேன் சரிங்களா. ஓகேவா. டெஸ்ட்டுக்கு ஒரு பேட்சே ரெடி பண்ணுவாங்க. அந்த பேட்சில் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா போதும். உங்களுக்கு டெஸ்ட்டு எந்த டெஸ்ட்னாலும் எடுத்துக்கலாம். ஜனவரி 31 வர வரைக்கும், அதாவது 31 வரைக்கும் தான் வேலிடிட்டி கிடையாது சார். வேலிடிட்டிலாம் கிடையாது. என்னென்ன டெஸ்ட்டு போடுறாங்களோ எந்த டெஸ்ட் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். ப்ரிலிம்ஸ் 4 நாள் போடுறாங்கன்னா ப்ரிலிம்ஸ் 4 நாள் நீங்கள் டெஸ்ட்டு போட்டுக்கலாம். 4 நாள் ஒரு நாளைக்கு 4 போடுறாங்கன்னா 4 டெஸ்ட்டு கூட போடலாம். எக்ஸாம் இருக்க வாரம்லாம், எக்ஸாம் கிட்டக்கில் இருக்குல்ல அந்த வாரம்லாம் என்ன ஷிஃப்ட் உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த ஷிஃப்ட்டுக்கு தகுந்த மாதிரிலாம் டெஸ்ட் போடுவாங்க. 4 நாள் டெஸ்ட் போடுவாங்க. நீங்கள் இந்த வாட்டி 4 நாள் டெஸ்ட் அட்டன் பண்ணலாம். தாராளமாக அட்டன் பண்ணலாம். யாருனாலும் அட்டன் பண்ணலாம். இது வந்து அந்த சர்ப்ரைஸ்ன்னு சொன்னது சரிங்களா. இது என்ன பண்ணணும், எப்படி பண்ணணுன்றதை நான் அப்புறம் சொல்லிடுறேன். சரி, அப்புறம் முக்கியமாக என்னுடைய வேண்டுகோள், என்னோட சைட்லேருந்து ஒரு வேண்டுகோள், இந்த ப்ளீஸ் சார் இந்த வார்த்தை போடாதீங்க கமெண்ட்டில். இனி இந்த வார்த்தையை பார்க்கவே கூடாது சார். சார் என்கிட்டலாம் ப்ளீஸ்ன்னு கேட்காதீங்க சரிங்களா. வேறு ஏதாவது பெரிய யூடியூபர்லாம் இருப்பாங்க, பெருசாக யாராவது எஜுகேட்டர் இருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட போய் கேளுங்க. என்கிட்ட இந்த ப்ளீஸ்ன்ற வார்த்தை மென்ஷன் பண்ணாதீங்க. நீங்கள் நார்மலாக சார் இதை போடுங்கன்னு சொன்னாலே நான் போட்டுற போகிறேன். என்கிட்ட இந்த ப்ளீஸ் சார்,
ப்ளீஸ் சார் அந்த ப்ளீஸ்லாம் கேட்காதீங்க. நிறைய பேருடைய கமெண்ட் அந்த ப்ளீஸ்னு வருது சார். நான்லாம் லீவ் லெட்டரில் சொல்லும்போதே ப்ளீஸ் கிராண்ட் மீ லீவ்னு எழுத சொல்ல மாட்டேன் சார். கைண்ட்லி கிராண்ட் மீ லீவ் அப்படின்னு எழுதுங்க. ப்ளீஸ்னு எழுதாதீங்க சரிங்களா. நம்ம யார்கிட்டையும் கெஞ்ச தேவையில்ல. இந்த வார்த்தை எனக்கு பிடிக்கல சார், பிடிக்கவும் பிடிக்காது சின்ன வயசுலேருந்து. அதனால் இதை மென்ஷன் பண்ணாதீங்க சரிங்களா. ஓகே சார், இந்த வார்த்தையை போட்டுறாதீங்க சார். இது ஒரு கெட்ட வார்த்தைக்கு ஈக்குவல் மாதிரி நான் நினைக்கிறேன் சார். அதனால் சரிங்களா, நீங்கள் எதை கேட்டாலும் தாராளமாக உரிமையாக கேளுங்க சரிங்களா. உங்களுக்கு வீடியோ போடுறது தான் சார். சாட்டர்டே சண்டே மட்டும் மெயின்ஸ் போடல சரிங்களா. மித்த நாள் எல்லாத்தையும் மெயின்ஸ் போட்டுறேன் சரிங்களா. தேங்க்யூ, நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம் சார். அதே மாதிரி டெலிகிராமில் சார் டவுட் இருந்தால் டெலிகிராமில் லியோ சார் 31 போட்டிங்கன்னா நான் என்னோட ஐடி வரும். அதில் நீங்கள் இண்டிவிஜுவலாக மெசேஜ் பண்ணுறா பண்ணலாம். அடுத்து கீழே நம்மளோட டெலிகிராம் லிங்க் இருக்கும். ஆப்போட லிங்க் ப்ளே ஸ்டோரோட லிங்க் இருக்கும் டிஸ்கிரிப்ஷனில். நீங்கள் டவுன்லோட் பண்ணி மட்டும் வச்சுக்கோங்க. மண்டே நான் உங்களுக்கு விளக்கமாக ஒரு வீடியோ போட்டுறேன். அந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் எப்படி ஆக்சஸ் பண்ணணும், நீங்கள் எப்படி ஸ்கோர்லாம் பார்த்துக்கணும் எல்லாமே சொல்லி கொடுத்துறேன் சரிங்களா. தேங்க்யூ சார், நெக்ஸ்ட் கிளாஸை பார்ப்போம்.